உங்க குட்டீஸ் எல்லாம் வெக்கேஷன்ல போர் அடிக்குதுன்னு யோசிக்கிறாங்களா? கவலையே படாதீங்க, போத்தீஸ்க்கு பிக்னிக் வந்துருங்க. நிஜமா தாங்க சொல்றேன். ஆரம்பமே அசத்தலா இருந்ததுங்க. உள்ள வந்தோடனே வெயிலுக்கு இதமா சில்லுன்னு மசாலா மோர் சம்மர் பர்ச்சேஸ்க்கு தாங்க போனேன். இங்க வந்து பார்த்தா செம்மையான பிக்னிக் மாதிரி ஆயிப்போச்சு. உள்ள இருக்க எல்லா கேம்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டாங்க போல. மெமரி கேம் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? எனக்கே சூப்பர்னா குழந்தைங்களுக்கு எப்படின்னு யோசிங்களேன். நெக்ஸ்ட் கேரம், இது அதை விட செம. இது கிராப் தி ஸ்டிக், மிச்சதுல தோத்தாலும் இதுல நான் ஜெயிச்சிட்டேனே. உள்ள வந்தோடனே ஒரு குழந்தையாவே நம்ம மாறிடுவோம் போல இருக்குங்க. அந்த மாதிரி சூப்பரான கேம்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. இதோ இந்த கேம் பாருங்களேன், இதுல கூட நான் வின் பண்ணிட்டேங்க. எனக்கு பயங்கர ஹாப்பியா போச்சு. ஆக்சுவலா இதெல்லாம் குழந்தைங்களுக்கான கேம். குழந்தைங்களுக்கு கேம் வைக்கிறது மட்டும் இல்லாம கூடவே கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் தானா, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லையான்னு கேக்குறீங்களா? அதுதாங்க இல்ல, எல்லாத்துக்குமே இங்க இருக்கு. பாய்ஸ் கேர்ள்ஸ்னு எல்லாத்துக்கும் இருக்கு. இங்க பாத்தீங்களா, மெஹந்தி, டாட்டூ, நெயில் ஆர்ட் பாருங்களேன். அழகழகா பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் எனக்கு போட்டாங்க. குட்டீஸ் வந்தா கார்ட்டூன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், செம்மையா இருக்கும். சோ இங்க பாருங்க, நெயில் ஆர்ட் அதை விட செம்மையா இருந்தது. சூப்பரா இருந்ததுங்க. நிஜமா பயங்கர ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். சோ இது போட்டவங்க இவங்க தாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த பிக்னிக் எனக்கு 2 days போச்சுங்க. அதனாலதான் நீங்களே பாப்பீங்க, நான் வேற வேற ட்ரெஸ்ல இருப்பேன். 2 days ஃபுல்லா எடுத்த வீடியோ தாங்க இது. அவ்வளோ கேம்ஸ் வச்சிருக்காங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. பாத்தீங்கன்னா ஸ்கீ பால் அப்படிங்கிற கேமுங்க ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. இதுல ஒரு கேம் கூட நான் முன்ன விளையாண்டது இல்ல. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்குங்க. எனக்கே இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. அடுத்தது நீங்க பலூன் பாப்ஸ் பார்த்திருப்பீங்க. அடுத்தது த்ரோ த ரிங், இதுல கூட நான் வின் பண்ணிட்டேன்னா பாருங்களேன். சூப்பரா இருந்ததுங்க. இது ஒவ்வொரு கேமுக்கும் குழந்தைங்களுக்கு செம்மையான கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இது பாத்தீங்களா, இது இருக்கிறதுலே டஃபஸ்ட் கேம் தான் இதாங்க. இருக்கிறதுலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேமுங்க. சாலிடா 2 months இந்த கேம் ஷோ இருக்க போதுங்க. உங்க குட்டீஸையும் கூட்டிட்டு வாங்க, அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க பீஸ்ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம். அங்க வந்து குட்டீஸ் எல்லாம் அவங்க பாட்டுக்கு அவங்க ஒவ்வொரு ஃப்ளோர்லயே போய் விளையாடுறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் பீஸ்ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எலிஜோசியத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இது கூட இங்க இருக்குங்க. இது மட்டும் இல்லங்க, இன்னும் கைஜோசி எல்லாம் கூட இருந்தது. நம்பிக்கை இல்லைனா கூட சும்மா பார்க்க தோணுச்சு. அப்புறம் எனக்கு பிடிச்ச போர்ட்ரேட் பென்சில் ஆர்ட் செம்மையா வரைஞ்சாங்க. நானும் வரைஞ்சுக்கிட்டேன். இது பாருங்களா, அப்படியே தத்ரூபமா இருந்தாருங்க இவரு. நானும் ஒரு பென்சில் ஆர்ட் வரைஞ்சிட்டேன். பட் அது எப்படி இருக்குன்னு நீங்க தான் எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். சோ இதை தவிர இன்னும் சூப்பரான கேம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த கேம் பாருங்களா, மெகா வயர் கேம். இது நான் ஆல்ரெடி பிளே பண்ணிருக்கேன், பட் வின் பண்ணதில்ல. இப்பயே நான் வின் பண்ணலாம். ஆனா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்புறம் குழந்தைகளுக்கான கேம் இது பலூன் பஸ்டிங், சூப்பரான கேம்ஸ்ங்க. அண்ட் ஃபைனலி 4 மணி என்னோட பசி வந்துருச்சு. கீழே வந்து பார்த்தா சூப்பரா பாதாம் மில்க் கொடுத்தாங்க. இப்படிவோமா வந்து நின்னுட்டோம்ல, நின்னுட்டு நிஜமா சொல்றாங்க, இந்த பாதாம் மில்க் மாதிரி நான் வெளியில கூட குடிச்சது இல்ல. நான் காட்டுறேன் பாருங்களேன். சான்ஸே இல்லங்க. அவ்வளவு நட்ஸ். இது குடிக்கிறதா சாப்பிடுறதான்னு தெரியலங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது. அதான் பயங்கரமா நானே எக்ஸைட் ஆகுறேன் பாத்தீங்களா. நீங்க இது காசு கொடுத்து வாங்கினா கூட இப்படி கிடைக்காது போலயே. ஃபைனலி பர்ச்சேஸ் பண்ணிட்டு கீழே வந்தா உங்க பில்லுக்கு ஏத்த மாதிரி கிஃப்டும் இருக்குன்னு சொன்னாங்க. செம்மையா எக்ஸைட் ஆயிட்டேன். இடையில பர்ச்சேஸ் பண்ணங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் கிளிப்பிங்கா போடல. பர்ச்சேஸ் பில்லுக்கு இந்த டின்னர் செட் கொடுத்தாங்க. பயங்கர ஹாப்பியா போச்சு. ஒரே கலர் 2 மாங்கா. ஷாப்பிங் பிளஸ் பிக்னிக். நீங்களும் வாங்க. போத்தீஸோட ஏப்ரல் மே அடி தூள் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க.